ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி பகுதி, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். சிலுவையையும் சிலுவையை பற்றிய உபதேசமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு அவனுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கும் சிலுவைக்கும் நிறையவே நெருக்கமான தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு அவனது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக அவனது வாழ்க்கை முறையிலே வெளியே காட்ட வேண்டும். அல்லாமல் கழுத்திலும் கையிலும் காதிலும் தொங்க விடுவதினாலோ, வீட்டில் ஆணி அடித்து சிலுவையை மாட்டுவதினாலேயோ நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு தேவ மனுஷன் என்பதை காண்பிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை அறியாத பிற மதத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிபனை திருமணம் செய்து கொண்டபோது தங்கத்தால் ஒரு சிலுவையை செய்து தனது கழுத்திலே மாட்டிக்கொண்டார். இப்படி செய்வதினால் தானும் ஒரு கிறிஸ்தவளாக மாறிவிட்டதாக ஒருவேளை அந்த பெண் நினைத்திருக்க கூடும். அவளை போலவே பல கிறிஸ்தவர்களும் சிலுவையை அணிந்து கொள்ளுவதாலும், சிலுவை என்ற உருவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாலும் தங்கள் எதையோ கிறிஸ்துவுக்காக சாதித்து விட்டதாக நினைத்து கொள்ளுகிறார்கள். தேவனுடைய காரியங்களில் ஆர்வமாய் ஓடி திரிபவர்களை பார்த்து சிலர் பரலோகத்துக்கு போக போறீங்களா என்று கேலி செய்த நாட்களும் உண்டு. பரலோகத்திற்கு போக யாருக்குத்தான் கசக்கும்? ஆனால் அந்த பரலோக வாசலின் முக்கியத்துவம் நாம் கொடுக்கும் சிலுவையின் உருவத்தில் அல்ல, அந்த கல்வாரி சிலுவையின் அடியில் தான் ஆரம்பமாகிறது என்பதை இன்றைக்கு யார் நினைத்து பார்க்கிறார்கள்? சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமா எண்ணுகிறவனுக்கு, சிலுவையின் அடியிலே தன்னை ஒப்பு கொடுக்காதவனுக்கும், தன் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்ற ஆயத்தம் இல்லாதவனும் பரலோகத்தில் இடமில்லை. கிறிஸ்துவினுடைய அங்கி சீட்டு போடப்பட்ட அதே வேளையில் இரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கிடைத்தது. அவரது ஜீவன் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட போதே நமக்குள் ஜீவன் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்ததால் தான் பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டது. நமக்காய் சிலுவை சுமந்தவரை நினைத்து நமது சிலுவையாகிய கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற அவமானங்களையும் பாடுகளையும் நாம் சுமக்க மறுப்பது ஏனோ? அவருக்காக உலகத்தையே சிலுவையில் அறைந்து விட்டது போல அதை வெறுத்து வாழ நாம் ஆயத்தமா? சிலுவை நாம் அணியும் ஒரு நகை அல்ல, ஒரு செயின் அல்ல. நாம் நினைத்தவுடன் கலற்றவும், நாம் நினைத்தவுடன் மாட்டிக்கொள்ளவும், நாம் நினைத்தவுடன் கழட்டி வைக்கவும் அது நாம் வாழும் வாழ்க்கை. அவருக்காய் மாம்ச இச்சைகளை அறைந்துவிட்டு வாழும் வாழ்க்கை. உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டது போலவும், உலகத்திற்கு நான் மரித்தவனை போலவும் வாழுவது கடினம்தான். ஆனால் அதுவே நமக்கு நித்திய சந்தோஷத்திற்கான வழியை திறக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் நினைத்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நானும் சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். இந்த உலகத்தின் காரியத்திற்கு சிலுவையில் அறை உண்டவனாய், இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது என்று நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமே ஆனால் பரலோகத்தினுடைய வாழ்வை, நித்திய வாழ்வை நாம் காணவும், பரலோக பிரசன்னத்திலே பிரவேசிக்கவும் தேவன் நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக. இந்த லெந்து காலங்களிலே
சிலுவையை பற்றி தியானிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை தேவனுடைய கரத்துல அர்ப்பணிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நானும் சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது என்று ஒரு பிரதிஷ்டை உள்ள அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கான சிலுவையை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற அவமானங்களையும் நிந்தைகளையும் சுமந்து உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.